நேயர்களை இப்ப நம்ம பார்க்க போறது திமுகவுக்கு எங்கெல்லாம் சிக்கல் இருக்கிறது இந்த விவகாரத்துல நாம இப்ப பார்க்க போறது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தல் முடிந்த பிறகு என்ன மாதிரியான விளைவுகளை சந்திக்கும். இது ரொம்ப முக்கியமாக நாங்க கேட்க வேண்டியது. காரணம் என்னவென்றால் தற்போது வரக்கூடிய செய்திகள்ல பெரும்பான்மை திமுக பலம் பெறாது, அதிமுகவும் பலம் பெறாது, விஜய் அவர்களும் கூட பலம் பெறுவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பெரும்பான்மையான வாக்குகளை விஜய் பெறப்போகிறார் என்பது நமக்கு செய்தியாக வந்திருக்கிறது. அது என்ன விவகாரம் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு முழுவதும் நமது தேர்தல் குழு தமிழ்நாடு முழுவதும் போய் அனலைஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு அனலிட்டிக்கலா அவர்கள் அனலைஸ் பண்ணி முடித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, மிக முக்கியமாக எல்லா இடங்களிலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரும் ஆதரவு இருப்பதை நடுநிலையாக நாம் அறிய முடியுது. திராவிட முன்னேற்ற கழகமும் ஆதரவோடு இருக்கிறது, அதே மாதிரி அதிமுக பழனிசாமிக்கும் ஆதரவு இருக்கிறது. அதை தாண்டி தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக சொல்ல போனால் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 11 மாவட்டங்கள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் முக்குலத்தோர் வாக்குகள் மற்ற வாக்குகள் எல்லாம் பிரிய போகிறது. அத மாதிரி இப்படி ஒரு மோசமான அரசியல் இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிக்க முடியவில்லை. அப்படின்னா என்னங்க நடக்கும், என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. வேற ஒண்ணு இல்லைங்க, அப்படி ஒரு நிலைமை உருவானால் ஹங் அசம்பிளி உருவாகிவிடும். யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. 2006ல இந்த மாதிரி ஒரு சூழல் கிடையாதுங்க, நல்லா கவனித்துக்கிடுங்க. அப்பவே திராவிட முன்னேற்ற கழகத்தால அவர்களுக்கு வெற்றி பெற முடியல, திமுகவால வெற்றி பெற முடியாம திரும்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் மைனாரிட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் சொன்னாங்க. அந்த அளவிற்கு நிலைமை ரொம்ப மோசமா போச்சு. ஆனா இப்ப விஜய் என்கின்ற ஒரு பெரிய ஃபேக்டர் உள்ள வந்துட்டாங்க. அவர்களுக்கு நம்ம கிடைத்த விஜய்க்கு ஒரு 23%, 24% என்று வாக்குகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த நிலையிலும் அது 15க்கும் 25க்கும் இடைப்பட்டதாகத்தான் இருக்கும். அதுல பல இடங்கள்ல கேட்ட போது தமிழ்நாடு முழுவதும் அப்படித்தான் தெரிகின்றது. ஆனால் திமுக அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் 1/2% இருக்கிற தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி மற்றும் திருமாவளவன் ரொம்ப முக்கியமாக அவர்களுக்கு படுகிறார்கள். ஆனா இப்ப காங்கிரஸ் கட்சியோ திருமாவளவனோ அதிகாரத்தில் பங்கு இல்லை, அதை பற்றி நாங்கள் கேட்க போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இனி ஒருவேளை திமுக தொங்கு சட்டமன்றத்தை, அதாவது திமுக ஒரு 90 சீட்டு வந்திருக்குன்னு வைப்போமே, அல்லது ஒரு 85 சீட்டு வந்திருக்குன்னா அதற்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது காங்கிரஸ் கட்சி, தோழர் தொல் திருமாவளவன், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் உண்டான இடதுசாரிகள், முஸ்லிம் அமைப்புகள், கொங்கு அமைப்புகள், கர்னாசு, அப்புறமா இப்படி எல்லாம் எல்லாரும் இருக்காங்க. அதாவது அவர் பேர் என்னது, அன்சாரி. அப்ப இவர்கள் எல்லோரும் உள்ளுக்குள்ள வருவாங்க. ஒரு பேச்சு டிஎம்கே வந்தா என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள வருவாங்க. அப்படி உள்ளே வரும்போது அவர்களுக்கு பதவி வரும், அதிகாரத்தில் பங்கு வரும். இப்ப பதவி இல்லைன்னு திமுக எவ்வளவுதான் மிரட்டினாலும் அந்த அதிகாரத்தில் பங்கு வரும்போது அவர்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது. ஏனென்றால் ஒற்றை முறை ஆட்சி, ஒரு குடும்ப முறை ஆட்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு எதிரானது. பரவலாக்கப்படும் அதிகாரத்தை அனைவருக்குமான பங்கை பாஜக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மேல பரவலாக்கப்படும் அதிகாரத்தில் அனைவருக்குமான பங்கை யூபி அரசாங்கம் 2004 இருந்து 2014 வரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்ப திமுக மட்டும் நாங்க கொடுக்க மாட்டோம், என்ன விதி, கொடுத்துத்தான் ஆகணும். அப்படி கொடுக்கும்போது காங்கிரஸ் கட்சியுடைய பிரதித்துவம் கிடைக்கும். இது காலத்தின் கட்டாயம், இன்எவிட்டபிள் ஒரு சிச்சுவேஷன் could happen, நடக்கலாம். நம்ம அதை சொல்ல முடியாது. ஏன்னா நல்லா கவனிங்க, போன முறை 2021ல சராசரியாக 40% 39-40%, 79 புள்ளி சம்திங், அதாவது 80% ஓட்டு எடுத்தாங்க. சீமான் 8% ஓட்டு எடுத்தார். அமமுக ஒரு 3, 4, 5, 6 எடுத்தாங்க. அது இப்படி எடுக்கப்பட்ட போது இந்த முறை இந்த 100%தான் ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா விஜய் வராது.
அவர் ஒரு 15% ஓட்டை எடுத்துட்டார்னு வைத்துக் கொள்ளும். ஒரு 1.5 லட்சம் ஓட்டு பிரியுதுங்க. 2 லட்சம் ஓட்டு இருக்கு ஒரு தொகுதிக்கு. விஜய் எவ்வளவு பிரிப்பாரு? ஒரு 1.5 லட்சத்துல ஒரு 20% பிரிச்சாச்சுன்னு சொன்னா 30,000 ஓட்டு 25,000 ஓட்டு அவர் பிரிச்சு கூடாது. 25,000 30,000 பிரிச்சுட்டா மீதி இருக்கக்கூடிய 1.25 லட்சம் ஓட்டு இருக்கு. அந்த 1.25 லட்சம் ஓட்டுல ஆளுக்கு 40,000 50,000 பிரிச்சா எல்லாமே இது காலி ஆயிரும். அப்ப யாரு ஜெயிப்பா? ரொம்ப டஃபா இருக்கும் போட்டி. சாதாரணமான போட்டி அல்ல. அதிமுக ஓட்டைத்தான் விஜய் பிரிக்க போறார், திமுக ஓட்டைத்தான் விஜய் பிரிக்க போறார், மற்ற கட்சிகளின் ஓட்டைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் அவர் திருட போகிறார். அதாவது வாக்கு திருட்டல்ல, ஜனநாயக முறையில் அவருக்கு அவர் பக்கம் சார்பாக போகுது. அப்படி போகும்போது பல தொகுதிகளில் இழுபறி வரும். திமுக தோக்கும், அதிமுகவும் தோக்கும். ஆனா இதுதான் உண்மையான கணக்குங்க. அதனாலதாங்க திமுக இப்போ அவர்களுக்கு பலம் பொருந்தியதாக சொல்வது எதை? நாங்க கொடுக்கிற கிட்டு எங்களுக்கு லாபம், நாங்க கொடுத்த 5,000 ரூபாய் எங்களுக்கு லாபம். we will come next election ஆட்சிக்கு வந்தால் நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க மீண்டும் ஆட்சியிலே பங்கு பெறுவோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 8,000 ரூபாய் கிட்டு கொடுப்போம். இப்ப பெண்கள் ஓரளவுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்றும் செய்தி களத்திலிருந்து வருது. ஆனாலும் அதை மீறி விஜய் அவர்கள் பறிக்க போகிற ஓட்டு பல தொகுதிகளில் திமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும், பல தொகுதிகளில் அதிமுகவுக்கும் தோல்வி ஏற்படுத்தும். இதுதான் முக்கியம். நம்ம திமுக அதிமுக என்டிஏ கூட்டணியும் திமுக தான் பத்தி பேசுறோம். இப்ப சீமான் வெற்றி பெற போவதில்லை. அவர் கூட 6% குறைந்திருக்கிறார். அதே மாதிரி தென் மாநிலங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல திருமதி சசிகலா குறிப்பிட்ட தொகுதிகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவார், வெற்றி பெறுவார் என்ற செய்தியும் வந்திருக்கிறார். ஏன்னா அந்த அளவிற்கு அதிமுகவின் மீது மக்கள் கடுமையான கேள்வியில் இருக்காங்க. ஏன்னா நேற்றைக்கு முன்தினம் எல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் பேசுகின்ற போது எங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டாங்க, என்னுடைய கணவர் ஐயா எம் நடராசன் அவர்கள் இறந்து போன போது கூட என்ன பார்க்கறதுக்கு அவ்வளவு கண்டிஷன், நான் சிறையிலிருந்து வரும்போது கூட கொடிக்கட்டுறதுக்கு அவ்வளவு கண்டிஷன், எங்க சொந்தக்கார வீட்டுக்கு யாரும் போக முடியாது, அவ்வளவு கண்டிஷன், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு மதுரை, தேனி அந்த பகுதியில ஆண்டிப்பட்டி இந்த மாதிரி முக்குலத்தோர்கள் வாழுகிற திருநெல்வேலி, மதுரை எல்லா பகுதிகளிலுமே அவருடைய பிரச்சாரம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன்னா இதுவரை கம்ப்ளீட்டா நீங்க அவருடைய மூத்த கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு OPS அவர்கள் கூட கட்சியை விட்டு போயிட்டாரு, வைத்திலிங்கெல்லாம் கட்சியை விட்டு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க. அமமுகவுக்கு ஓட்டு கிடைக்காது. காரணம் அமமுக என்பது சசிகலா அவர்களுடைய அடையாளம் தானே. அமமுக என்ன அடையாளம், பெரிய அடையாளம் இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு, திரு விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு எப்படி சிக்கும் பாருங்க. அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு அதிமுகவை காலி செய்யும். விஜய் ஒருவேளை திமுகவின் வாக்கை பிரித்தால் அப்ப யார் வெற்றி பெறுவானே சொல்ல முடியாது. இட் இஸ் a tough close fight in between all parties. பார்ட்டிகளுக்கிடையே ஒரு பெரிய சிக்கல் உருவாக்கும். அதனால இந்த முறை பெரும் வெற்றி வர முடியாது. சும்மா திமுக 41% பெறுது, 45% பெறுது, 189% பெறுது அப்படிலாம் கருத்து கணிப்பு சிலது வந்திருக்கு. அதனுடைய நம்பகத்தன்மை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உண்மைங்க, ஒருவேளை திமுக மைனாரிட்டி அரசாக வந்தால், அதிமுக ஆட்சியில் வருவதற்கான, பழனிசாமி வருவதற்கு சாத்தியமே இல்லை. இத அமித்ஷா அவர்களுமே நன்கு உணர்ந்துட்டாங்க. அவங்க வர்றதுக்கான சாய்ஸ் ரொம்ப லெஸ் சாய்ஸ். இட் இஸ் இம்பாசிபிள் டு கம் நெக்ஸ்ட் எலெக்ஷன், they overcome next election. அது சாத்தியம் இல்லை. ஆனால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்தால் ஒரு 85-90 தொகுதிகள் வரலாம். அப்படி வந்தால் திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் கட்சி மற்றும் ஏனைய துணை கட்சிகள்லாம் பதவி கோர வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. திமுகவை அப்படி ஆட்சியில விடக்கூடாது. அது குடும்ப ஆட்சியாக மாறிவிடும். கருணாநிதி, ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதியா மாறிடும். அதே போன்று துரைமுருகன் கதிரானந்தன் கட்சியா மாறிடும், பொன்முடி சிகாமணி கட்சியா மாறிடும். அதே மாதிரி தங்கவேல் இறந்து போன அவருடைய மகன் தமிழச்சி தங்கபாண்டியன் தங்கம் தென்னரசு கட்சியா மாறிடும். வாரிசு ஐ பெரியசாமியுடைய கட்சியா மாறிடும். தூத்துக்குடி பெரியசாமியுடைய மகன் கீதாஜீவனுடைய கட்சியா மாறிடும். இது வாரிசு அறையெல்லாம் மாறிடும். அப்பாவுடைய கட்சியா, அதுக்கு பின்னாடி பையன் மாறிடும். இந்த நிலை இது தமிழ்நாட்டுக்கு செய்யற பெரிய பாவம். திருமாவளவன் அரசியலில் பங்கு பெற்றே ஆக வேண்டும். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில மைனாரிட்டி ஆகி
அதாவது யாரு பங்கு வர்றாங்களோ இல்லையோ, தலித் அடையாளத்திற்கு ஒரு அரசாட்சி கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு தேவை. அதை அவர் மறக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி காங்கிரஸோ தேமுதிகவோ உள்ள வருவாங்க, அவங்க அதுதானே டிமாண்ட் வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் குடும்ப ஆட்சியை ஒழிக்க முடியும். அப்படி இல்ல, யாருக்கும் மெஜாரிட்டி இல்ல, ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். ஆக இந்த 2020 ஒரு பெரிய எதிர்பார்க்காத பெரிய குழப்பத்திற்கான இடமாக இருக்கிறது என்பது மட்டும் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொள்ள முடியும். இந்த அனலிட்டிக்கல்ல இது ரொம்ப சரியான அனலிட்டிக்கல். தமிழ்நாடு முழுவதும் விஜய்க்கான வாக்குறுதி நிறைய பரவி விரவி இருக்கு. அவர் வெற்றி பெறுவாராங்கிறது தெரியாது. ஆனா அவருக்கான வாக்கு சதவீதம் குழுமி இருக்கிறது, தேங்கி இருக்கிறது, குவிந்து இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கு, மீதி உள்ளது நெகட்டிவ் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கரிஸ்மாவே இல்லை. விஜய் வெற்றி பெறுவாரா? ஆனால் அது சொல்ல முடியாது. வாக்குகளை பிரிக்கலாம், வெற்றி பெறுவாரா சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் 15 விழுக்காட்டிலிருந்து 18, 23, 24க்குள்ள அவர் பெறலாம் என்பது சாத்தியம் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டு வரலாற்றுல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய 100க்கு 100 உண்மையான கருத்து கணிப்பு தான். மறுபடியும் சொல்கிறேன், அப்படி ஒரு வேளை திராவிட முன்னேற்ற கழக அதிகாரத்தை பெற முடியாமல் தொங்கு அமைத்தால் திருமாவளவன் அடுத்த பெரிய கட்சி திருமாவளவன் தான். அதுக்கு அடுத்ததுதான் காங்கிரஸ், அதுக்கு அடுத்ததுதான் இடதுசாரிகள், அதுக்கு அடுத்ததுதான் மற்ற கட்சிகள், கடைசியில தான் தேமுதிக. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இவர்கள் அதிகாரத்தில் பங்கு பெறுவது ஜனநாயகத்தை உயிர்ப்பிக்கும். அதிகாரத்தில் பங்கு பெறாமல் இவர்கள் தனித்திருப்பது இவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற கொடுங்கோலுமை என்பதா எனது பார்வை. நாம அடுத்தடுத்த விஷயத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.